ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் அண்ட் ப்ரைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்கீங்கன்னது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் வி ஆர் லிசனிங் டு சைல்ட்ஹுட் லவ் ஸ்டோரி. ஸோ ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் பண்ணுறேன் எல்லாருக்கும். ப்ளீஸ் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் லைக் பண்ணுறீங்கன்னா என்ன என்கரேஜ் பண்ணுறீங்கன்னு தான் நினைப்பேன். ஸோ தட் நான் இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் உங்கள் முன்னாடி நரேட் பண்ணுவேன். ஸோ அப்படியே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் த என்கரேஜ்மெண்ட். அண்ட் இப்போது நம்ம ஸ்டோரியை பார்க்கலாமா? ஸோ லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்ததுன்னா, ஸ்வப்னா ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க அவங்க எமோஷன்ஸ் பற்றி. ஸோ ஸ்போர்ட்ஸ் டே ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்போர்ட்ஸ் டேயில் எல்லோரும் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. துர்கா ஸ்வப்னா கிட்ட வந்து நான் உங்க கூட தனியாக பேசணும் அப்படின்னு கேட்டுச்சு. இதுதான் லாஸ்ட் எபிசோடில் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஸ்வப்னா அண்ட் துர்கா வந்து அந்த ஸ்கூலில் இருக்கிற ஒரு சின்ன கார்டன் ஒன்று இருக்கும். அந்த ஸ்கூல் கார்டனுக்குள்ள போவாங்க. போனதுக்கப்புறம் ஸ்வப்னா, சொல்லுடி, அப்படி என்ன பிரச்சனை? ஹரிதா முன்னாடி பேசாமல் இருக்கிறதுக்கு என்ன, ஏதாவது ப்ராப்ளமா? ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளமா, பிரச்சனையாக ஏதாவது இருக்கா? இல்லைன்னா உங்கள் கிளாஸ்மேட்ஸ் ஏதாவது ஒன்று ப்ராப்ளம் இருக்கா? அப்படி சொல்லு, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஸ்வப்னா சொல்லுவாங்க. துர்கா, லூஸு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்வப்னா, அப்போது துர்கா வந்து ஃபஸ்ட் ஒரு ப்ராமிஸ் பண்ணு, நான் எது கேட்டாலும் அந்த கொஷனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லு அப்படின்வாங்க. ஸ்வப்னா, சரி கேளு அப்படின்வாங்க. துர்கா, நான் ரொம்ப நாளாக பார்க்குறேன், உனக்கும் ஹரிதாவுக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்வாங்க. வாட் அப்படின்னு ஸ்வப்னா சொல்லுவாங்க. ஆமாம், கரெக்டாக தான் கேட்குறேன், சொல்லு, வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு துர்கா சொல்லுவாங்க. ஸ்வப்னா, ஒன்றும் இல்லையே, ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட், உனக்கு தெரியும் தானே அப்படின்வாங்க. அப்போ துர்கா, இல்லை நவடேஸ் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அப்படி இருக்க மாட்டேங்கிற ஹரிதா கூட, ஏதோ டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு அப்படின்வாங்க. ஸ்வப்னா, அப்படி எதுவும் இல்லடி, நீ சும்மா ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்காத அப்படின்வாங்க. அப்போ துர்கா, நானும் உன் ஃப்ரெண்டு தானே, பட் நீ என் கூட அப்படி இல்லையே, ஹரிதா கூட டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறியே அப்படின்னு துர்கா சொல்லுவாங்க. ஸ்வப்னா அப்போது ரியலைஸ் பண்ணி, அது வந்து அப்படின்ட்டு ஹேரில் ஃபிங்கர் போட்டு அப்படியே இச் பண்ணுவாங்க. அதுதான் என்ன சொல்லு அப்படின்னு துர்கா கேட்பாங்க. அப்போ ஸ்வப்னா, தெரியாதுடி, ஹரிதாவை தூரமாக பார்த்தா ஹாப்பியாக இருக்குது, அப்படின்னு பக்கத்தில் இருந்தால் ரொம்ப டென்ஷனாக இருக்குது, என்ன அந்த எமோஷன் என்னது தெரியவே மாட்டேங்குது, கிட்ட வந்துட்டே இருக்காங்கன்னா ப்ரீத் ஃபாஸ்ட் ஆகுது, ஹார்ட் பீட் ரேஸ் ஆகுது. ஸோ அந்த ஃபீலுக்கு என்ன அர்த்தம்னது எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அதுதான் எல்லார்கிட்டையும் அவன் ஹரிதா பேசும்போது எனக்கு கொஞ்சம் ஜெல்லஸ் ஆகுது, பட் அப்படின்னு என் கூட பேசுகிறதுக்கு பக்கத்தில் வந்தால் ரொம்ப டென்ஷன் ஆகுது. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன். ஐயோ, ஹரிதா மிஸ் பண்ணுறேனே, அவங்கள பார்க்கணுமேன்னு தோணுது. ஸோ இந்த ஃபீலிங்க்கு என்ன அர்த்தம்னது எனக்கும் தெரியாது, பட் நல்லா இருக்குது அப்படின்னு ஸ்வப்னா அவங்களுக்கு அவங்க உள்ளே என்ன நடக்குதுன்னது துர்காக்கு கிளியராக சொல்லுவாங்க. அப்போது துர்கா, வாவ் ஸ்வப்னா அப்படின்வாங்க. ஸ்வப்னா, என்னடி வாவு, நான் கன்ஃபியூஷனில் இருக்கேன்னு சொல்கிறேன், வாவுன்னு சொல்கிறேன், என்ன அப்படின்னு ஸ்வப்னா கேட்பாங்க. அப்போ துர்கா, யூ ஆர் இன் லவ் அப்படின்னு துர்கா சொல்லுவாங்க. ஸ்வப்னா, என்னடி பேசுகிற, லவ்வா அப்படின்வாங்க. அப்போ துர்கா, நீ ஹரிதாவை லவ் பண்ணுற அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. ஸ்வப்னா, ஏய் லூஸாக பேசாத, ஹரிதா ஒரு பொண்ணு, நான் ஒரு பொண்ணு, எப்படிடி லவ்வு அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. துர்கா, லவ்க்கு ஜெண்டரு, ஏஜு, கலரு, ரிலீஜியன் எதுவும் டிஃப்ரென்சஸ் கிடையாது. லவ் இஸ் லவ், அது யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம். ஸோ நீ ஹரிதாவை லவ் பண்ணுற அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க துர்கா. அப்போ ஸ்வப்னா, உனக்கு எப்படி தெரியும், நீயும் என் வயசு தானே, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க ஸ்வப்னா. துர்கா, எனக்கும் லாஸ்ட் நைட் தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு
ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். லாஸ்ட் நைட்டு அவங்க வீட்டில் என்ன நடந்ததுன்னது ஸ்வப்னாக்கு சொல்லுவாங்க. அது என்னன்னது அந்த சீன் நான் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாஸ்ட் நைட் என்ன ஆச்சுன்னா, துர்கா வீட்டில் டின்னர் சாப்பிடும்போது அவங்க அம்மா, அப்பா, துர்கா, அவங்க அண்ணா அவினாஷ் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து டின்னர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டின்னர் பண்ணும்போது அவங்க அம்மா, அப்பா வந்து அவினாஷை கேட்பாங்க, என்னென்னா, அவினாஷ் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்வாங்க. ஒன்றும் இல்லைப்பா, எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படின்வாங்க. ஓகே, உன் ஜாப் எப்படி போயிட்டு இருக்குன்னா, வெரி ஹெக்டிக்காக இருக்குப்பா, அதுவும் ப்ரொமோஷன் வேறு வந்துதா, ரொம்ப ஹெக்டிக் ஒர்க்கு, ப்ரெஷராக இருக்குது அப்படின்வாங்க. ஓ அப்படியா. இதுக்குள்ளே துர்காவோட அம்மா வந்து, டே அவினாஷ், எனக்கு கல்யாணம் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காம்டா, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவினாஷ், என்னம்மா சொல்கிற, இப்போ தானம்மா நான் சொன்னேன் ரொம்ப ஹெக்டிக் ஒர்க்காக இருக்குது, ஸோ இப்போதைக்கு என்னால் முடியாது, ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு அவினாஷ் சொல்லுவாங்க. இதுக்குள்ளே அவங்க அப்பா வந்து, என்னடா ஜாப் டென்ஷன் தானா இல்லைன்னா யாராவது இருக்காங்களா அப்படின்னு அவங்க அண்ணாவை கிண்டலாக கேட்பாங்க அவங்க அப்பா. இல்லை போப்பா, அந்த மாதிரி எதுவும் கிடையாது, இல்லை எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, யாரை வேணாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், லவ் மேரேஜ், எங்களுதும் லவ் மேரேஜ் தானே, ஸோ நாங்கள் எங்களால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. துர்காவுக்கு ஒன்றுமே புரியாது. அது என்ன யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்குறீங்கப்பா அப்படின்னு அவங்க அப்பாவை துர்கா கொஷின் பண்ணுவான். ஆமாம், யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க அவங்க அப்பா. அது என்னப்பா, அண்ணா கல்யாணம் பண்ணிக்குவா, ஒரு பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிப்பாங்க, அப்புறம் என்ன யாரை வேணாலும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போது அவங்க அம்மா அவங்க துர்காவுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. சி, லவ் இஸ் நோ டிஃப்ரென்ஷியேஷன், ஜெண்டர் டிஃப்ரென்ஷியேஷன் கிடையாது, கலரு இதெல்லாம். இப்போ துர்கா அங்கே என்ன சொன்னாங்க, கலரு, ஏஜு, ஜெண்டரு, ரிலீஜன், ரீஜியன், இந்த எந்த டிஃப்ரென்சஸ்க்கும் லவ்க்கு கிடையாது, எல்லாரும் ஒன்று தான், யார் வேணாலும் எப்போ வேணாலும் யாரை வேணாலும் லவ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க அம்மா துர்காவுக்கு சொல்லுவாங்க. அதை எப்படிம்மா, இப்போ நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணால் நீங்கள் ஆக்செப்ட் பண்ணுவீங்களான்னா, ஒய் நாட், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ ஒரு பொண்ணை லவ் பண்ணலாமா, ஒரு பையனை லவ் பண்ணலாமா அப்படின்வாங்க. பண்ணலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது, அதை தான் நாங்களும் சொல்கிறோம். ஃப்யூச்சரில் நீங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா கிளாரிட்டியாக சொல்லிடு, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் நைட்டு துர்கா வீட்டில் நடந்தது. ஸோ அது ஸ்வப்னாக்கு சொல்லுவாங்க. ஸோ இது டீல் நடந்தது லாஸ்ட் நைட் எங்கள் வீட்டில். ஸோ அப்போ தான் எனக்கும் தெரிஞ்சது தட் எனிஒன் கேன் லவ் எனிபடி அப்படின்ட்டு. ஸோ அந்த விதமாக பார்த்தா நீ ஹரிதாவை லவ் பண்ணுறதானே அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. அப்போ ஸ்வப்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு, வாவ் துர்கா, அப்போ நான் லவ்வில் இருக்கேனா, இத்தனை நாளம்மா எவ்வளோ கன்ஃபியூஷனாக இருந்தேன் தெரியுமா, தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு டைட்டாக ஒரு ஹக்கு கொடுப்பாங்க ஸ்வப்னா துர்காவுக்கு. போதும் இந்த ஹக்கெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு கிண்டலாக சொல்லும் துர்கா. ஓகே சரி, ஹரிதா தனியாக இருக்கான், போகலாம் அப்படின்ட்டு எகெயின் அந்த ஹாப்பினஸோட இப்போது ஸ்வப்னா ஹரிதாவை பார்க்குற விதமே மாறிடும். பிகாஸ் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துச்சுல்ல, அவங்க எமோஷன் ஒரு லவ்ன்ட்டு. ஸோ சாரி, கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது, நடுவில் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். அப்புறம் ஹரிதா வந்து ஷட்டில் பேட்மிண்டன் ஸ்போர்ட்ஸ், ஷீஸ் பார்ட்டிசிபேட்டிங் இல்லையா, ஒரு ரவுண்டு முடிஞ்சிச்சு. இதுக்குள்ளே இவங்க போயிடுவாங்க. அப்போது ஹரிதா வந்து, ஓய் எங்கடி போனீங்க, இங்கே இல்லவே இல்லை அப்படின்வாங்க. அப்போ இதுக்குள்ளே துர்கா வந்து, அது வந்து ஸ்வப்னா ஒன்று அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளார, வாய் முட்டி லூஸ் மாதிரி ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருப்பேன்னு ஸ்வப்னா சொல்லுவோம். என்ன பேசினேன் இப்போ நான், ஒன்றும் இல்லை ஹரிதா, அப்போ பசிக்குதுன்னு சொன்னான், ஸோ அதுதான் கேன்டீன் வரைக்கும் போயிட்டு ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு ஸ்வப்னா ரிப்ளை கொடுப்பாங்க. ஓ அப்படியா, ஓகே நான் செகண்ட் ரவுண்டுக்காக போகிறேன் அப்படின்வாங்க. ஓகே நாங்கள் இங்களே இருக்கோம், என்கரேஜ் பண்ணுவோம், போ அப்படின்னு ஸ்வப்னா சொல்லுவாங்க. அப்போ துர்கா, ஏன்டி என்னை சொல்ல விடலைன்னா, அப்போ ஸ்வப்னா வந்து, எனக்கு இப்போ தான் அது லவ்னு தெரிஞ்சிச்சு,
அவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கோ இல்லையோ நமக்கு தெரியாது. லெட் அஸ் வெயிட் பண்ணலாம். அவங்களுக்கு ஏதோ ஒரு நாள் எனக்கு வந்த ஃபீல் அவங்களுக்கு வருது அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா அன்றைக்கி நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன் என் லவ்வை அப்படின்னு ஸ்வப்னா துர்கா கிட்ட சொல்லும். அப்போது ஓகே அப்படின்வாங்க. ஸ்வப்னா வந்து அவங்க ஹாப்பினஸில் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னா ஷீஸ் ஆன் cloud 9. ஓகே, ஸோ இந்த எபிசோட் இங்கே முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் ஸ்வப்னாவோட அந்த ஹாப்பினஸ் எப்படி இருக்குன்னது நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்ப்போம். ஓகே, until then signing off, Karuna. Thank you for listening till now. Bye, take care.